இது என்ன அலங்கோலம்? அருகிலாவது அமரச்சந்திரா, ஆசைகளை விருசைகளுக்கு இந்த அலங்காரத்தெல்லாம் எதற்கு? கடைசி முறையாக உன் கட்டழகை கண்குளிர காணலாம் என்றுதான். காமினி, உன் இதயம் இறங்கினார் என் சாபமும் பாபமும் விலகும் என்று எவ்வளவோ சந்தோஷப்பட்டேன். காமினி, உனக்கு யாரால் நேர்ந்தது இந்த பயங்கர சாபம்? நான் செய்த பாவம். விண்ணுலகையற்ற கன்னியாகிய நான் மண்ணுலகை பார்க்கலாம் என்று இச்சை கொண்டு பவனி வரும்போது மச்சத்தை போல் துள்ளு மாமுனிவரே, கொடி போல விளையாடு சடைமுனிவரே, மலர் போல மலர்ந்தாடு மறைமுனிவரே. தவத்தை கெடுத்த தரம் கட்ட பிள்ளைகளே, உங்கள் சபலமே உங்களுக்கு சாபமாகட்டும். மலரால் அடித்த உன் வாழ்வு மலர்க்குள்ளேயே பங்கட்டும். வேதனை தாழாமல் வெளிவந்தால் பாதிக்கப்படுவாய் கரு வந்தால். குடியால் அடித்தவையே நீ ஒரு கொள்கும்பில்லாத குடியாக மாறி தவியாய் தவித்து வருவாய். மச்சத்தால் இம்சித்த மகா பாவியே, நீ மச்ச கன்னியாகவே மாறிவிடுவாய். சுவாமி, அஞ்ஞானத்தால் செய்த அபச்சாரத்தை மன்னித்து விடுங்கள். அருள் புரிந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். அபலைகளுக்கு அபயம் தந்து சாபம் தீர வழிகாட்டுங்கள், வழிகாட்டுங்கள் சுவாமி. எழுந்திருக்க. சத்திய புருஷன் ஒருவன் உன் வசமாகும் போது தன்னால் தீரும் உன் சாபம். சுவாமி, சுவாமி, என் கதி. அந்த உத்தமனாலே நீ உன் சுயநிலை அடைவாய். சுவாமி, வெண்ணிலவில் உலவிடும் எற்ற கன்னியை தண்ணீரில் தவிக்கும் மச்சக்கன்னியாக மாற்றி விடுவது தர்மமா சுவாமி? செய்த பாவத்தின் பலனை நீ அனுபவித்தியாக வேண்டும். வெண்ணிலவு வேளையில் இந்த சாபம் விரிந்தவுடன் உன் ரூபமும் நீ அறிவாய். உன் எற்ற சக்திகள் கூட இந்த எல்லைக்குள் தான் சித்திக்கும். இதை விட்டு நீ வெளியேற முடியாது, என் போன்றவரை துன்புறுத்தவும் முடியாது. சுவாமி, எத்தனை காலம்தான் எனக்கு இந்த சோதனை? நீ காதலிக்கும் வீரனால் ஒரு குழந்தைக்கு தாயாரால் தீரும் உனக்கு இந்த வேதனை. பாக்யவதினா? இல்லை, அபாக்யவதி நீ. அவன் உன்னை காதலிக்க மாட்டான். அப்படி என்றால் எனக்கு விமோச்சனமே இல்லையா சுவாமி? இருக்கிறது. அஞ்ஞானத்தால் உன்னை பீடித்த அறுவகை குணங்களான காம, குரோத, லோப, மோக, மத ஆச்சரியங்கள் பயங்கர உருவங்களோடு உன்னை சுற்றிக் கொண்டிருக்கும். நீ காதலித்தவன் உனக்காக அவைகளோடு போராடி வெற்றி பெற்றால் அன்று தீரும் இந்த சாபம். இதுதான் என் கதை. காமினி, அந்த முனிவரின் சாபத்திற்கு முடிவு கட்டுகிறேன். மச்சகன்னியை எச்சகன்னியாக மாற்றி விடுகிறேன். என் முனிவரே, அன்று நீர் குறிப்பிட்டவன் நானேதான். அறிவுக்கு சத்ருவான அகங்கார உருவங்களே, இதோ வருகிறேன்.
பிரதாபனே, வென்றுவிட்டாய் காமத்தை, சாதித்து விடுவாய் உன் லட்சியத்தை. புறப்படு. சுயநலமற்ற சுத்த வீரனே, வென்றுவிட்டாய் குரோதத்தை. நீ நினைத்தது நிறைவேறிவிடும். புறப்படு. நான் லோகம், நான் தான் மோகம், நானே மதம், நானே மாச்சரியம். எங்கள் அனைவரையும் சரணாகதி அடையச் செய்தாய். இந்த மெஞ்ஞான ஜோதியா அவள் அஞ்ஞான இருள் விலகிவிடும். சந்திரா, நான் செய்த பாவத்தால் அடைந்த சாபத்தை நீக்கி சுயரூபத்தை தந்தாய். உன் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். என்னால் நேர்ந்த இன்னல்களை மறந்து என்னை மன்னித்து விடு. க்ஷேமமாய் சென்று வா.